இன்றைக்கி காலை சாப்பாடே மெத்துன்னு இட்லியும் வெங்காய சட்னியும் தான். நம்ம எப்போ இந்த இட்லி சட்னி வீடியோ போட்டாலும் அரிசி மாவு அரைக்கிறதுக்கு அளவு சொல்லுங்கள் பிரியா அப்படின்னு தான் கேட்குறீங்க. நான் எப்போதுமே 4 டம்ளர் அரிசினா 1 டம்ளர் உளுந்து 1 ஸ்பூன் வெந்தயம் தான். ரேஷன் அரிசி நானுமே கலந்து தான் போடுறேன். அதுவும் வீட்டு புழுங்கல் அரிசியும் ரேஷன் அரிசியும் கலந்து தான் போடுறேன். இட்லி அரிசி அரைச்சி எடுத்து எப்பயும் போல் நம்ம எப்படி வீட்டில் புளிக்க வைப்போமோ அதே மாதிரி தான் காலையில் இட்லி ஊற்றி எடுத்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நேற்று அரிசி பருப்பு ஊற வைக்கும் போது உளுத்தம் பருப்பு உடச்ச பருப்பு சுத்தமாக இல்லை. அதுக்கப்புறம் திருவக்கல்லை எடுத்து போட்டு உளுத்தம் பருப்பு உடச்சி அதுக்கப்புறம் தான் அரிசியும் பருப்புமே ஊற வச்சேன். அப்போ தான் புள்ளியார் சூழி போட்டு திருவக்கல்லை உடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறோம். ரொம்ப நாள் கடந்ததுக்கு அப்புறம் அது ஒரு பார்ட்ஸாக கரண்ட் விழுந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, பக்கத்துலேயே நல்லா ஒரு கூழாங்கல்லை எடுத்து அடித்து பருப்பை உடச்சிக்கிட்டு எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது அப்பப்போ இந்த மாதிரி உளுத்தம் பருப்புலாம் ஒரு 2 படி பருப்பு எடுத்து அழகாக உடச்சி சளிச்சு புடச்சி சூப்பராக வச்சுருப்பேன். எனக்குமே இப்போ தொடர்ந்து வேலை இருந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் நானும் ஒரு கட்டத்தில் மறந்துட்டேன். இப்போ 4 நாளாக இட்லி மாவு வேறு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன 1 டம்ளர் அப்படி இல்லைன்னா